பெரியாரை யாரும் இன்னைக்கு இல்ல, அவர் இதை விட பெரிய சவால்கள் எல்லாம் சந்திச்சவரு பெரியாரு. இந்த உலகம் இருக்கவரை பெரியார் சிந்தனையை யாராலும் அழிக்க முடியாது. அது ஒரு நாளைக்கு ஒரு நாள் இப்ப படிச்சுட்டு வர இளைஞர்கள் மாணவ மாணவிகள்லாம் பெரியார் புக்கை நிறைய வாங்கி படிச்சு அதன்படி நடக்காங்க. அப்ப பெரியார் காலத்துல ஏன் அந்த கொள்கை எடுத்தாருன்னா நம்ம முன்னோர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத நான் பேசுறேன். அதான் பெரியார். தமிழ்நாட்டில சட்ட பல்கலைக்கழகங்களுடைய அந்த திருத்தம் சம்பந்தமான மசோதாக்கள் குடியரசுத் தலைவருடைய டேபிள்ல நிலுவையில் நீண்ட காலமாக இருக்குது. அவங்க இன்னும் கையெழுத்து போடாம இருக்கிறாங்க. இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ஆளுநருக்குள்ள கடமையை அவங்க செய்யல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துப்படி நடக்கல அப்படிங்கறதான குற்றச்சாட்டு. அதுதான் நம்ம தொடர்ந்து அரசும் நம்மளும் வலியுறுத்திட்டு இருக்கோம். அதனாலதான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பல முறை சொல்லி பார்த்துருந்தான். ஆளுநர் இப்போ தமிழ்நாடுதான் சிறந்த மாநிலம், பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது நீதிமன்றத்தோட நெருக்கடி காரணமா சொல்லிருக்கலாமா? இல்ல, அவருக்கு தெரியும். இப்பமாவது 3 வருஷம் கழிச்சாது உண்மையை சொல்லியிருக்காரு. நன்றி. இதே போல பல உண்மைகளை சொல்லாம ஏத்து பேசிட்டு இருக்கிறாரு. அது அவர் தன்னை மாத்துக்கு முதல் புள்ளியாட்டி இதை வச்சுக்கிட்டா இதுல இருந்தே எல்லாம் என்ன ஆளுநருக்குள்ள கடமை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி செய்வார்னு நம்புகிறோம்.